கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த இலட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும்போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவமரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாகச் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷர் மீதும் இஸ்ரவேல் குடிகள் மீதும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பும் அவருடைய கோபமும் வருகிறது. அவருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையும் அவர்களுக்கு வருகிறது. இந்த தண்டனையில் இருந்து அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒருவரும் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களால் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளவும் முடியாது. அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை கர்த்தர் அவர்கள் மீது வரப்பண்ணி இருக்கிறார். தங்களுக்கு தீங்கும் ஆபத்தும் உபத்திரவமும் வரும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யூதாவின் மனுஷர் செலுத்திருந்த காலத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்லவில்லை, கர்த்தரை மறந்து விட்டார்கள். ஆனால் இப்போதோ அவர்களுக்கு தீங்கு வந்திருக்கிறது, அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க மறுத்து விடுகிறார். நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. கர்த்தர் இப்போது அவர்களுடைய வார்த்தையை கேட்க மறுத்து விடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யூதா மனுஷருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. தங்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கவில்லை என்பதை யூதா மனுஷர் புரிந்து கொள்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாமல் அந்நிய தேவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டி இருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மாத்திரமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து காலத்தில் ஏற்ற துணையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல சிநேகிதராகவும் இருக்கிறார். விக்கிரகங்கள் நம்மிடத்தில் இருந்து ஆதாயங்களை எதிர்பார்க்கிறது. நமக்கு உதவி செய்கிற வல்லமையும் ஜீவனும் அவற்றுக்கு இல்லை. யூதாவின் மனுஷரும் கர்த்தரை நம்பாமல் விக்கிரகங்களை நம்புகிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களுக்கு தூபங்களை காட்டுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் மாத்திரமே மெய்யான தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே தேவன். அவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ ஒரே தேவனாகிய கர்த்தர் மீது திருப்தியாய் இல்லை. தங்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். புறஜாதி ஜனங்கள் தங்களுக்கு ஏராளமான விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களைப் போலவே தங்களுக்கும் ஏராளமான எண்ணிக்கையில் தெய்வங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்களுக்கு திரளான தேவர்களை உண்டு பண்ணுகிறார்கள். யூதாவே,
உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த இலட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷருக்கு ஏராளமான விக்கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அந்த விக்கிரகங்கள் அவர்களை ரட்சிப்பதில்லை. எரேமியா யூதாவின் மனுஷருக்காகவும் எருசலேமின் குடிகளுக்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் எரேமியாவின் விண்ணப்பத்தையும் அங்கீகரிக்கவில்லை. நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதா மனுஷர் மீது வந்திருக்கிறது. ஆகையினால் தம்முடைய தீர்க்கதரிசிகள் அவர்களுக்காக தம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களை தடை பண்ணுகிறார். ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களுக்கு கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யூதாவின் மொத்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணாவிட்டாலும் அவர்களில் மீதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு கல்தையர் மூலமாய் இப்போது வந்திருக்கிற ஆபத்துக்களில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனாலும் அவர்களுடைய நித்திய ரட்சிப்புக்காக தீர்க்கதரிசிகள் ஜெபிக்க வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாய் இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு தேவனுடைய வீட்டில் ஓரிடம் இருந்தது. தேவனுடைய பலிபீடத்திலும் அவர்கள் பயபக்தியோடு பலிகளை செலுத்தினார்கள். அவர்கள் சமாதான பலிகளை செலுத்திய போது பலியாக செலுத்தப்பட்ட மிருகத்தின் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அந்த மாம்சத்தை பரிசுத்த மாம்சம் என்று இங்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். அவர்கள் துர்ச்சனரோடு சேர்ந்து மகா தீவினை செய்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தார்கள். இப்போதோ தீவினை செய்து கர்த்தரை விட்டு பிரிந்து போய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். யூதாவின் மனுஷர் தீவினைகளை செய்தாலும் தங்கள் பாவத்தில் பெருமைப்படுகிறார்கள். தங்கள் அக்கிரமத்தில் பிரியப்படுகிறார்கள். தங்கள் சுய பலத்தையும் விக்கிரகங்களின் எண்ணிக்கையையும் நம்புகிறார்கள். அவர்களுடைய வீணான நம்பிக்கை அவர்களை வஞ்சித்து விடுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய வாசஸ்தலத்தில் அநேக சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ அந்த சிலாக்கியங்களை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள் துர்ச்சனரோடு சேர்ந்து மகா தீவினைகளை செய்கிறார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். இதன் நிமித்தமாய் அவர்களுக்கு கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. கர்த்தருடைய ஆலயம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்காது. அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பலிபீடம் அவர்களுக்கு திருப்தியை தராது. யூதாவின் மனுஷர் விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தினாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கும் பலிகளை செலுத்துகிறார்கள். பலியாக செலுத்தப்பட்ட பரிசுத்தமான மாம்சத்தை புசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பலிபீடம் சீக்கிரத்தில் அழிந்து போகும். அவர்களுக்கு பலி செலுத்தப்பட்ட பரிசுத்த மாம்சம் இனிமேல் கிடைக்காது. பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் எருசலேமுக்குள் வந்து தேவாலயத்தை இடித்து போடுவார்கள். பலிபீடமும் இடிக்கப்படும். யூதர்களால் தேவாலயத்தில் உள்ள பலிபீடத்தில் இனிமேல் பலிகளை செலுத்த முடியாது. அவர்களுக்கு இனிமேல் பரிசுத்த மாம்சம் கிடைக்காது. கல்தையர்கள் பரிசுத்த மாம்சத்தை அவர்களை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். யூதர்களுக்கு இனிமேல் பரிசுத்த மாம்சம் கிடைக்காதபடிக்கு பலிபீடத்தையே இடித்து போடுவார்கள். யூதர்கள் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் பலியாக செலுத்தப்பட்ட பரிசுத்த மாம்சத்தை குறித்து பெருமைப்படுகிறார்கள். ஆனால் இனிமேல் அவர்களுக்கு பெருமைப்பட ஒன்றுமே இருக்காது. யூதா மனுஷருடைய இருதயமும் சுத்தமாய் இல்லை. பரிசுத்த மாம்சம் அவர்களை விட்டு தாண்டி போனாலும் அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால் அது அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்.
ஆனால் அவர்களுடைய இருதயமோ திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அவர்கள் துர்ச்சனரோடு மகா தீவினை செய்கிறார்கள். உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை, பரிசுத்த மாம்சமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் பிரத்யட்சமாய் வெளிப்படவில்லை என்றாலும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவது நமக்கு ஆறுதலை தரும். நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளும் பிரத்யட்சமாய் வெளிப்படாமல் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணாமலும் இருந்தால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் கொடிகளுக்கும் பரிதாபமான நிலைமை உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய இருதயத்திலும் பரிசுத்தமில்லை, அவர்களுக்கு பரிசுத்த மாம்சமும் கிடைக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரும் அவர்களை விட்டு தாண்டி போய் விடுகிறார். பரிசுத்த மாம்சமும் அவர்களை விட்டு தாண்டி போய் விடுகிறது. எருசலேமின் குடிகளுக்கு தேவாலயமும் இல்லை, தேவனுடைய பிரசன்னமும் இல்லை. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள், கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போய்விடுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் யூதா வம்சத்தாருக்கும் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு அநேக கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் காண்பித்திருக்கிறார். ஆனால் இப்போது அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. யூதாவின் மனுஷர் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரம் என்னும் பெயரை இட்டார். நல்ல கனி உண்டாயிருக்குமாறு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தரே அவர்களை நாட்டினார். சொற்ப ஜனமாய் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் பலுகி பெருகச் செய்தார். அவர்கள் ஒரு தேசமாக வளர்ந்தார்கள். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவர்கள் செழித்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய பிரமாணம் ஜனங்களை ஆளுகை செய்தது. தேசம் செழித்திருந்தது. ஜனங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்த போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. கர்த்தர் யூதா மனுஷரை நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரமாக நாட்டினார். ஆனால் அவர்களோ காட்டு ஒலிவ மரமாக மாறிப்போனார்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ரோமர் 11:17-18. இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் பொல்லாப்பு செய்தார்கள். இரண்டு குடும்பத்தாருமே கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். மேசியாவே கர்த்தருக்கும் அவருடைய ஜனத்திற்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு மேசியாவை தவிர இன்னும் ஏராளமான அந்நிய தேவர்களை மத்தியஸ்தர்களாக நியமித்துக் கொண்டார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷரை நல்ல ஒலிவ மரமாக நாட்டினார். அந்த மரத்தில் இருந்து நேர்த்தியான நல்ல ஒலிவ பழங்களை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் கர்த்தர் நாட்டின நல்ல ஒலிவ மரங்கள் காட்டு ஒலிவ மரங்களாக மாறிற்று. அவை இனிப்பான பழங்களை கொடுக்காமல் கசப்பான பழங்களை கொடுத்தது. ஆகையினால் கர்த்தர் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். மகா அமளியின் சத்தமாய் அது எரிகிறது. ஒலிவ மரங்கள் இன்னும் பட்டு போகவில்லை, அவை பச்சையாய் இருக்கிறது. அதில் பழங்கள் இருக்கிறது. இனிப்பான நல்ல பழங்களுக்கு பதிலாக கசப்பான கெட்ட பழங்கள் இருக்கிறது. கர்த்தரோ அந்த மரங்களை அவை இருக்கும் வண்ணமாகவே நெருப்பினால் பழங்களோடு கொளுத்தி விடுகிறார். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களுமாய் இருக்கிறார்கள். யூதா 12. யூதாவின் மனுஷர் நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரங்களாய் இருந்தார்கள். அதன் கிளைகள் எல்லாம் அடர்த்தியாய் வளர்ந்தது. ஆனால் கர்த்தரோ அதன் கொம்புகளையும் முறித்து போடுகிறார். யூதா தேசத்தில் உள்ள பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் முறித்து போடுகிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு கேடாகவே இந்த பொல்லாப்புகளை செய்தார்கள். அவர்களுடைய பொல்லாப்புகளை நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் மேல் தீங்கை வரப்பண்ணுகிறார். யூதா தேசம் முழுவதும் விக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனையும் நிறைந்திருக்கிறது. எருசலேம் வீதிகள் அனைத்திலும் ஜனங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டுகிறார்கள்.
கர்த்தர் யூதாவை இங்கு மறுபடியுமாய் தமக்கு பிரியமானவள் என்று அழைக்கிறார். ஆனாலும் அவள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தன்னுடைய வேசித்தனங்களை பெருக பண்ணினாள். ஆகையினால் யூதா பரிசுத்த மாம்சத்தை புசிப்பதற்கு தகுதியற்றவளாக இருக்கிறாள். யூதா ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து அதில் களி கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்களுடைய விக்கிரகங்களால் அவர்களை ரட்சிக்க முடியாது. ஒலிவ மரம் இஸ்ரவேலுக்கு அடையாளம். பச்சையான ஒலிவ மரம் என்பது யூதாவிற்கு அடையாளம். இது கொம்புகள் முறிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுகிறது.